அடிக்கடி மாயமான கல்லூரி மாணவிகளின் உள்ளாடைகள். கொடியில் காய போட்ட ஆடைகளை தேடி தேடி செலக்ட் செய்து எடுத்துச் செல்லும் ஆசாமி குறித்த அதிர்ச்சி சிசிடிவி காட்சி. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் எதிரே கல்லூரி மாணவிகள் தங்கியுள்ள ஒரு அபார்ட்மெண்டில் போர்டிகோவில் துவைத்து காய போடப்பட்டிருந்த இளம் பெண்களின் ஆடைகளை கடந்த 10ஆம் தேதி இரவு மாயமாகி இருக்கிறது. அதிர்ச்சியடைந்த இளம் பெண்கள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த போது அதிகாலை வேளையில் தரைதள கேட்டை திறந்து கொண்டு மேலே வரும் ஒரு நபர் முதல் மாடியில் கயிறுகளில் காய போடப்பட்டிருக்கும் பெண்களின் உள்ளாடைகளை திருடிச் செல்வது பதிவாகியிருந்தது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த உள்ளாடை திருடரை தீவிரமாக தேடி வருகிறது போலீஸ். சாலையில் கவிழ்ந்த பால் டேங்கர் லாரி. ஆறு போல் ஓடிய பாலை வீறு கொண்டு பிடித்து எடுத்து சென்ற மக்கள். தெலங்கானா மாநிலம் நல்கொண்டா மாவட்டம் மிரியாலகுடாவில் இருந்து நக்கீரேக்கல் என்ற பகுதிக்கு மினி பால் டேங்கர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது நந்திப்பாடு பைபாஸ் சாலையில் வளைவில் திரும்ப முயன்ற போது கட்டுப்பாட்டை இழந்த அந்த மினி டேங்கர் லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் டேங்கரில் இருந்த பால் தரையில் ஆறு போல் ஓட இதனை பார்த்த சுற்றுப்பகுதி மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து பக்கெட், குடம், பாட்டில்கள் போன்றவற்றை எடுத்து வந்து போட்டி போட்டுக்கொண்டு பாலை பிடித்து எடுத்து சென்றனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கிரேன் உதவியுடன் அந்த வாகனத்தை மீட்டு காயமடைந்த ஓட்டுநரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள். ஏன் உங்க ஊர்ல எல்லாம் இந்த துர்நாற்றத்தை கொட்டுறதுக்கு இடமே இல்லையா? பல கிலோமீட்டர் தாண்டி துர்நாற்றத்தோடு கோழி இறைச்சிகளை கொண்டு வந்து ஏரி பகுதியில் கொட்டி நார அடித்த நபரை மடக்கி பிடித்த பொதுமக்கள். வந்தவாசி அடுத்த மருதநாடு கிராமத்தில் உள்ள ஏரியில் மர்ம நபர்கள் சிலர் அவ்வப்போது கோழி இறைச்சிகளை கொட்டி சுகாதார கேட்டினை ஏற்படுத்தி வந்தனர். வந்தவாசி நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இறைச்சி கழிவுகளை பலரும் சரக்கு வாகனங்களில் எடுத்து கொண்டு வந்து மருதநாடு கிராமத்தில் உள்ள ஏரியில் கொட்டி வருவதை கண்காணித்து வந்த மக்கள் இந்த முறை வாகனத்தில் இறைச்சி கழிவுகளை கொட்ட வந்த நபர்களை மடக்கி பிடித்தனர். தொடர்ந்து அந்த சரக்கு